ஐ லவ் யூ, ஐ வான்ட் மேரி யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே யோசிக்கவே இல்லை. வயனோட லிப்ஸை இந்த தடவை போய்ட்டு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப லவ்லியாக வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. வயன் வந்துட்டு அப்படியே வந்து இவர் சொன்ன இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. ரியாக்ஷன் கொடுக்க முடியல, அப்படியே ஷாக்டாக நிற்கிறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை. மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு அவங்களுக்கு. நம்ம ஜேகே வந்துட்டு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய ஃபோர்ஹெட்டும் இவங்க ஃபோர்ஹெட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி ஒன்றா அப்படியே டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு I love you so much and I want you to be mine அப்படின்ட்டு சொன்னோமே நம்ம வயன் அப்படியே தான் பார்க்குறாங்க. பார்த்துடனே அவங்களுடைய ஐஸில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தெரியுது. அது ஜேகே உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா, வயன் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே வந்து புஷ் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி விட்டுட்டு அந்த டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு எப்படி நான் ஒன்று லவ் அண்ட் மேரேஜ் வாவ் வாட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. although you are such a romantic approacher, but you know what, I'm completely hating you. I'm really impressed by your lovely words. In fact, I slipped out of my mind when you proposed me and want me to be yours. Yeah, it was truth. You really know how to get my time and attention. But you know what? If you didn't mess with my dad's business and made my uncle admitted in the hospital, maybe I'll accept your proposal. But all you did was gain my hate, more hate, anger, and touched my ego. I really hate it when someone touched my ego. I literally hate your whole existence when you cheaply made my dad's business into town. After everything you did, you wanting me to marry you? How is it even possible, Mr. John? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. I want to really appreciate your impressing words அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணிவிட்டு பட் ஐ எம் ஹார்ஷ்லி ரிஜெக்டிங் யுவர் ப்ரொபோசல், யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லி ஸ்முக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பேபி யூ ஆர் டேக்கிங் மை லவ்லி ரொமான்டிக் சைட் ஹேஸ் அ ஈஸி திங். நான் மாஃபியாவுடைய லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தும் சரி இப்போ வரையும் சரி நான் யாருக்குமே எதுக்காகவுமே மர்சி லவ் காட்டினதே இல்லை. அண்ட் ஐ ஸ்வேர் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் டு கெட் தெம் போத். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு see my another side or else what will you do, huh? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் எந்திச்சு நிற்கிறாங்க. அந்த டேபிள்லேருந்து எந்திரிச்சு நின்று அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸராக நடந்து போயிட்டுருக்காங்க. அவர் வந்துட்டு பேக்வேர்டில் நடக்கிறாரு. காரணம் பயம்லாம் கிடையாது, எந்த ஒரு ஹெசிடேஷன் கிடையாது. அவர் நிற்கணும்னா நின்றுட்டு போயிருப்பார். பட் நீங்கள் ஜென்டில்மேன் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. பட் வயன் அதுக்கெலாம் இடமே கொடுக்கல. இன்னும் நல்லா க்ளோஸர் நடந்து போக அவரை கரெக்டாக செவுத்தில் வச்சு அப்படியே பின் பண்ணிடுறாங்க வாலோட. ஜேகேயால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வயனோட ஐஸியை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே இந்த கண்களில் தொலைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். அப்படியே அமைதியோடு நின்றுட்டுருக்கார். நம்ம வயன் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட்லி நீ என்னுடைய டேட் பிஸ்னஸை வந்துட்டு உடச்சி விட்டேன். செகண்ட்லி நீ என் மேலே அப்படி காதலில் விழுந்துட்டேன். அண்ட் லாஸ்ட்லி என்னை மேரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உன்னுடைய இந்த ஆசையெல்லாம் எப்படி சொல்கிறது, கடவுள்கிட்ட வேணால் சொல்லிட்டு போகலாம். அந்த கடவுள் கூட கேட்க மாட்டான் இந்த ஆசையெல்லாம். ஐ நெவர் மேரி அ மேன் லைக் யூ. உன்னை மாதிரி ஒரு மனுஷனை நான் என் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கும் போது உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணுவேன் நான். உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? யூ ஆர் த ரீசன் என் அங்கிள் இப்போ அந்த கிரிட்டிக்கல் ஹெல்த்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காரு. நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் நீ தான். நான் என்னுடைய பிஸ்னஸை அழகாக வந்து இட்டாலியில் ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் நீ என்னை இங்கே வர வச்சு ஒரு பெரும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டேன். எப்படி நான் உன்னை லவ் பண்ணுறது? எனக்கு நீ இவ்வளோ கெட்ட விஷயம் பண்ணிட்டியப்பா. உன்னைய லவ் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்ப்போம். நான் எல்லா விஷயத்துலையுமே ப்ராஃபிட் கணக்கெடுப்பேன். பட் உன்னோட விஷயத்தில் எனக்கு மிஞ்சினது எல்லாமே லாஸ், டைம் வேஸ்ட் அண்ட் அ லிட்டில் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட க்ரூவல் சைடை நீ என்னன்னு எனக்கு காமிச்சிட்டேன். என் டேடோட பிஸ்னஸை பிரேக் பண்ணி நான் உனக்கு காட்ட வேணாமா? அதுதான் உன் பிஸ்னஸை ஒரே நாள் நைட்டில் உன் ஷேர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை வச்சு அவங்கள நல்லா பயமுறுத்தின. கேட்க மாட்டாங்க. நீ வந்துட்டு அப்படியே மர்சிலஸ் ஹாட்லெஸ்ஸான ஒரு மான்ஸ்டராக நீ அவங்கள கொன்னுடுவியா, அவங்க ஃபேமிலியை எரிச்சிடுவியா, அவங்க பரம்பரையை கிழிச்சிடுவியா.
அப்படி இப்படின்னு கதை விட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி என் முன்னாடி யாராவது புகழ்ந்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான் என்ன பண்ணேன், அங்கேருந்து உடனே கிளம்புனேன். அவங்க மொத்த அக்ரிமெண்ட்ஸையும் எடுத்தேன், எல்லாத்தையும் ப்ரீச் பண்ண வச்சேன். எப்படி தெரியுமா பண்ணேன்? அதுவும் ஒருத்தவங்களோட இன்வெஸ்ட் பண்ணியிருந்த மொத்த லோன்காரங்களையும் பிடிச்சி அவங்கள ப்ரெஷர் பண்ணி, இவங்கள ப்ரெஷர் பண்ணி, மொத்த ஃபேமிலியும் த்ரெட்டன் பண்ணி, அவங்க பிஸ்னஸாக ஃபேமிலியான்னு திங்க் பண்ணும்போது பிஸ்னஸ் தான் அப்படின்னு அவங்கள முடிவு பண்ண வச்சு இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கேன் பார்த்தியா, நான் இவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஸ்னாப் பண்ணுறாங்க அவங்க ஃபிங்கர்ஸ். அப்போ தான் ஜேகே வந்து ரியாலிட்டிக்கே வர்றாரு. ஏன்னா அப்படி லாஸ்ட் டைப் இருக்கார். அவர் அப்படியே பேசுகிறாரு, யூ நோ வாட் அப்படின்னு சொல்லி அவர் லிப்ஸை லிக் பண்ணிக்கிட்டே சடனாக பிடிச்சி இழுத்துடுறாங்க நம்ம வயனை. அப்படியே வயன் வந்துட்டு அவருடைய செஸ்ட்டில் தான் போயிட்டு லேண்ட் ஆகிறாங்க. அவர் அப்படியே ஒரு டைட்டான ஒரு ஹக் பண்ணி அவங்களுடைய ஹேரை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தடவி கொடுத்துட்டு அவர் ஹெட்டில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம வயனுக்கா இவர் இப்படி பண்ணோன்னே ஒரு மாதிரி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பட்டாம்பூச்சியை உணர்றாங்க. பட்டாம்பூச்சிலாம் உள்ளே பறக்குது. இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் சாகடிக்கணுமே நம்ம வயன் நீங்கள் கேட்டிங்கன்னா, வயனுக்கு இது புதுசாக இருக்குல்ல. ஸோ வயன் வந்து அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரில அவங்களுக்கு. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே கொஷின்ஸ் கேட்குது. மனசாட்சின்னு ஒன்று சொல்லுவோம்ல, குட் பர்சனாலிட்டி, பேட் பர்சனாலிட்டி. குட் பர்சனாலிட்டி, ஏன் நமக்கு இந்த ஹக் வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்குது? அண்ட் இது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வயிற்றில் என்னமோ கூசுதே, ஒரு மாதிரி பண்ணுதே, என் ஹார்ட் பீட் ஏன் இப்படி ரைஸ் ஆகுது ரேப்பிடாக? உண்மையிலே இவன் அவ்வளோ லவ் பண்ணுறானா? எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு ஹார்ட்லெஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ அப்படி ஒரு பெஸ்ட் லவ்வராக ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறானே. ஏதோ வந்துட்டு என் லவ்வுக்காக இயங்குற ஒரு சைல்டு மாதிரி. ஏன் இவனோட அந்த ஆங்கர் அண்டு ஒரு மாதிரி கொடூரமான அந்த சைடை காட்டி என்னை காயப்படுத்தலை. ஆஃப்டர் ஆல் நான் அவனுடைய கம்பெனியை ரொம்பவே ஒரு பெரிய லாஸில் வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஆனால் ஏன் என்னை இவன் லவ் பண்ணுறேன்னு இப்பயும் சொல்கிறான்? வயன், நோ வயன், இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுறான். அதனால் நீ இதை நம்பாது அப்படின்னு சொல்லி வயனுடைய அந்த பர்சனாலிட்டி பேசுது. குட் பர்சனாலிட்டி, ஒரு மேனும் வந்துட்டு உன்னுடைய பாடியை தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் பேசும்போது உன் கண்ணை மட்டும்தான் பார்க்குறான். வயன், சென்ஸுக்கு வா, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, இவ ஒரு பொய்க்காரி, நிறைய இடத்துல நீ ஏமாற்றி வச்சுருக்கவ அப்படின்னு சொல்லிட்டு பேட் பர்சனாலிட்டிக்கும் குட் பர்சனாலிட்டிக்கும் சண்டை. அந்த ஊரே வேடிக்கை பார்க்குது. அவன் ஒரு மாஃபியா கிங்கு, உன்னோட எனிமி, உன்னுடைய சித்தப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான், உன் அக்காவையும் சேர்த்து 2 பேரையும் கஷ்டப்படுத்தியிருக்கான். எதை பற்றியும் திங்க் பண்ணாத, ஜஸ்ட் டு நாட் திங்க் ஓவர் எனி திங். இதை பற்றி யோசிக்காத, இவன் உன்னை ஏமாத்துறான். உன் ஹார்ட் வந்துட்டு இவன்கிட்ட அட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணம் எல்லாம் இவன் பண்ணுற இந்த எப்படி சொல்கிறது மயக்குவாங்க பற்றியா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏன் வெளியே வா, இந்த விஷயத்தை இப்போவே இந்த ஹக்கை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போது வயன் வந்துட்டு என்னால் ஏன் நவுற முடியல, என் கை கால்லாம் உணரவே முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா கை கால் ஃபுல்லாக மறுத்து போச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி. வயன், ஃபார் காட் சேக் வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணி அந்த ஹக்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே சரி சேர்கிட்ட நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனால் கால் வந்துட்டு டவால்னு அந்த டேபிளில் ஒரு இடி ஆச் அப்படின்னு சொல்லி அவங்க கால் லைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஜேகே உடனே ஓடி வர்றாரு. பேபிமா என்னாச்சு பேபிமா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பதட்டப்படவுமே வயனுக்கு இது ரொம்ப வியர்டாக இருக்குது. ஆல்ரைட் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்டட்டர் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி ஒரே ஆக்வர்டாக இருந்துச்சு எனக்கும். நம்ம எல்லா வயன்ஸுக்கும் அப்படி தானே இருந்திருக்கோம். நல்ல ஒரு கெத்தான ஒரு சீனாக இருந்துட்டு இப்போ போய் பட்டுன்னு காலில் இடிச்சிக்கிட்டா அப்படி தானே இருக்கும். ஒரு மாதிரி ரொம்பவே வியர்டாக இருக்குது அவங்களுக்கே. அவர் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயனை வந்துட்டு அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. நம்ம ஒயனுடைய வேஸ்ட்டை வந்து தூக்கி உட்கார வச்சிடுறாரு டேபிள் மேலே. ஒயன் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறாங்க. என்ன பண்ணுறேன்னு என்னை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக பேசும்போது அவர் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு போய் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் கிட்ட தான் இறங்குறாரு. கீழே வந்து அப்படியே வந்து நீல் டவுன் பண்ணி அந்த பிளாக் ஹீல்ஸ் இருக்கும்ல அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம ஒயனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடியிலேருந்து காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலை வந்துட்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை வந்து பிடிச்சிக்கிறாரு, காலை எடுக்க விடாத மாதிரி. ஓகேங்களா, ஒரு குரூப்லேருந்து உங்களால் அந்த காலை எடுக்க முடியலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபீட்டே வந்து ரெட்டிஷாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஹீல்ஸ் போட்டே ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, அது இடிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இடிச்சிக்கிட்டாங்க போல். ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுது ஃபீட்டே. அது அப்படியே அவருடைய ஹேண்ட்ஸால் அதை ரப் பண்ணுறாரு ரொம்ப சாஃப்டாக. அப்படியே வந்து அவருடைய ஐஸ் வந்துட்டு இப்போ வயனுடைய ஐஸை தான் பார்க்குது. வயன் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி க்ளூலெஸ்ஸாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து வயனை கண்களை பார்த்த மாதிரியே அந்த அடிப்பட்ட இடம் இருக்கும்ல ரெட்டிஷாக, அங்கே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வயனுக்கு இந்த தடவை சீக்ஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக மாறிடுது அவர் பண்ணதில்.
இங்கே அப்படியே கொஞ்சம் டைமை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாமா? ஜேகே அந்த பில்டிங் விட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே அவர் கார்லேயும் போய் உட்காடுறாரு. உட்காந்து அந்த விண்டோ வழியாக உங்களோட கேபின் அங்கேருந்து அந்த பில்டிங்கில் தான் பார்த்துட்ருக்காரு உட்காந்தையும். அவரோட லுக்கில் வந்துட்டு லவ்வும் தெரியுது, அப்படியே அவர் ஃபேஸில் ஸ்மொக்கும் தெரியுது. அவர் கார் அங்கேருந்து மூவ் ஆகுது. இப்போ ராக்கி வந்துட்டு அண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. ஜேகே வந்து பார்க்கவுமே கொஞ்சம் அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது ஜேகே கிளார் விடவும் புரிஞ்சுது. வெல், இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரேஞ்ச் அவர் பிளேன் டு கோ பேக் டு கொரியா அப்படின்ட்டு பாசி டோனில் சொன்னோன்னே, ஆனால் நோ பட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்ட்டு கோலாக சொன்னோன்னே, ஓகே பாஸ் விட்றா வண்டி ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னோன்னே காரு சர்ன்னு எடுத்துடுறாங்க. பறக்குது அந்த கார் பயங்கரமாக. இப்போ அப்படியே வயனோட கேபின் சைடு வந்தால் வயன் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்துருக்காங்க. ஒரு புயல் வந்துட்டு போன மாதிரி உட்காந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜேகே என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணோம்ல, அதில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஜேகே வந்துட்டு அவங்களுடைய ஃபீட்டில் அங்கே கிஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அப்போ அவங்க ஃபேஸ் வந்து அப்படியே வந்து ரெட்டிஷாக மாதிரி இருக்கும் அவங்க சீக்ஸ்லாம். அவர் அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயனுடைய ரைட் சீக்கை வந்துட்டு அவர் ரைட் ஹேண்ட் மூலமாக அப்படியே கப் பண்ணிவிட்டு, சி பேபி, ஐ எம் நாட் அ பேஷண்ட் டைப், புரியுதா உனக்கு? நீ என்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்ப, ஆனால் அது எல்லாமே மற்றவங்களுக்கு தான், உனக்கு கிடையாது, புரியுதா? ஏன்னா நான் உன்னுடைய லவ்வர் ரீ, உன்னை அப்படியே வந்துட்டு உன்னைய டிவோட்டடாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன். உன்னோட ரசிகன்னு சொல்ல, உன்னோட அட்மைரர், உன்னோட எல்லாமே டி. நான் உனக்கு போய் அந்த சைடை காட்டுவேனாடி. ஏன்னா நீ என்னோடய பொண்டாட்டி இல்லையா? உனக்கு போய் அதெல்லாம் காட்டலாமா? தப்பு இல்லை. நீ என்னோடய செல்ல குட்டிடி, உனக்குலாம் இதெல்லாம் காட்டினா எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. வயன் வந்துட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், நான் ஒரு மான்ஸ்டர் தான், எனக்கு மெர்சி அதெல்லாம் என்னன்னே தெரியாது, நான் ஒரு சைக்கோ தான், ஒரு மாஃபியா கிங் தான். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் ஒரு நல்ல லவ்வராகவும் கண்டிப்பாக இருப்பேன்டி. உன்னை 24 மணி நேரமும் தூக்கவும் செய்வேண்டி. நீ மட்டும் என்கிட்ட மட்டும் வந்துடுறேன், உன்னை அப்படியே தாங்குறேன்டி. உன்னை கீழே கூட இறக்கி விட மாட்டேன், உன் கால் கீழே இந்த லேண்டில் கூட படாது. உன்னை அப்படியே 24 மணி நேரமும் தூக்கியே வச்சுருப்பேன் நான், சரியா? உன்னை அப்படியே எப்பயுமே உன்னை ஹாப்பியாக வச்சுக்க வேண்டி, அப்படியே உன்னை கேரோட பார்த்துக்க வேண்டி. என்னோட உமனா மட்டும் இரு, என் கூட சேர்ந்து என்னோட இந்த கிண்டமை என் கூட ரூல் பண்ண, அவ்வளோதான் எனக்கு வேண்டியதெல்லாம் அது மட்டும்தான். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், புரியுதா இல்லையா உனக்கு? என் லவ் உனக்கு கூட்டிய சீக்கிரம் தெரியும். தெரிய வந்ததுக்கப்புறம் நீயே வாடாஜியான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவேன், கூப்பிடணும், கூப்பிட வைப்பேன், சரியா? நீ இதை பற்றிலாம் எதுவும் வரி பண்ணிக்காத. என்னை எப்படா லவ் பண்ணலான்னு நீ நல்லா யோசி. உனக்கு தான் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேனே, அதை நம்ம லவ் விஷயத்தில் காட்டு. நீ எப்படிலாம் என்னை லவ் பண்ணலாங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். கற்றுக்கோ பேபி. எல்லாமே வந்து நமக்கே தெரிஞ்சிருந்தா லைஃப் நல்லா இருக்காது. அடுத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறனால தான் நமக்கு இன்டெலிஜென்ஸே வளருது இல்லையா? உனக்கே நான் அட்வைஸ் எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல? ஏன்னா நீங்கள் தான் ஒரு பாஸ் பிச் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லவ்லியாக இதுவாக பேசிகிட்ருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் வந்துட்டு ரைட் சீக்கை கப் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை அப்படியே சாஃப்டாக கப் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போவாது உனக்கு புரியுதா என் லவ் என்னென்னு? கூடிய சீக்கிரம் நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னை கல்யாணம் பண்ணி என் கூட ஒரு ஃபேமிலி வச்சுட்டு அப்படியே கொரியாலேயே நீ செட்டில் ஆகிடணும்டி. என் கூடயே இருக்கணும், 24 மணி நேரமும் நீ என் கூடயே இருக்கணும். இதான் என் கூட இப்போ இருக்கான் பாரு ராக்கின்னு, அவெல்லாம் யார்டி நான் கேட்குறேன்? அவெல்லாம் ஒரு பாய்டி. எனக்கு நீ தாண்டி வேணும், என் செக்ரட்டரியாகவே கூட இருடி, எனக்கு பிரச்சனையே இல்லை. உன்னை 24 நேரமும் என் கண்ணிலேருந்து நான் நவுத்தவே கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும், மேலே பைத்தியம் ஆயிட்டேன்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும், நீ எந்த வேலையும் பார்த்துக்க வேணாம், நீ ஹவுஸ் ஒய்ஃபு எந்த வேலையும் பார்த்துக்கடி, சமைக்க கூட வேணாண்டி, என் கூட இருந்தால் மட்டும் போதும்டி. உன்னை அப்படியே ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உன்னுடைய கால் இந்த லேண்டில் படாத அளவுக்கு உன்னை தூக்கியே வச்சுருப்பேன். 24 மணி நேரமும் என் கூடையே நீ இருப்ப. உன்னை அப்படி தாங்க வேண்டி நான் மேலே பைத்தியமே ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதையும் அகைன் அண்ட் அகைன் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வயனுக்கு என்னடா ஆஹா திருப்பி அந்த அன்னைக்கு 6 மணி இருக்கும் கதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது வயனுக்கு. என்னடா அது சொன்னதே திருப்பி சொல்கிறோம், சைக்கோவாயிட்டணும் அப்படின்ட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்படியே வந்து அவர் பேசிட்டு, உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன்டி, எனக்கு நீதான் ரொம்ப இஷ்டம், எனக்கு உன்னை தவிர வேறு எந்த உமனும் யோசிக்க கூட முடியல, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலை பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. நீ இல்லாமல் ஏதோ ஒன்று நான் எழுந்த மாதிரியே ஃபீல் பண்ணுறேன்டி. நீ வந்தாதான் எனக்கு எல்லாமே பழையபடி நல்லதாகவே நடக்கும்னு தோணுது. ஏன்னா நீ என்னோடய லக்கி சாம்டி, என் பொண்டாட்டிடி,
என் லவ்வர், என் செல்ல குட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கொஞ்சுறாரு. இல்லை, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உன் கூட வரமாட்டேன், உன் ஒய்ஃபாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வையேன் அப்படின்னு சொல்லி சீக்கு வந்து அவங்க இது பண்ணி பிடிச்சிருப்பார்ல, கப் பண்ணிட்டு இருப்பார்ல, அது அப்படியே பேக் ஹேரை போயிட்டு ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சி இழுக்குது. அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டு க்ரிப்பாக பிடிச்சி அந்த முடி இருக்கும்ல அதை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோஸும் ஃபேஸும் டச் ஆகிற அளவுக்கு, ஏன் லிப்ஸே டச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி பேசுகிறாரு. அந்த கான்சிக்வன்சஸ் will not be good, trust me. ரொம்பவே நீ பயந்துருவ. இப்போவே உன் கண்ணில் பாதி பயத்தை நான் பார்த்துட்டேன். முழு பயத்தை என்னை பார்க்குற மாதிரி வச்சுக்காத. எனக்கு ஏன்னா உன் கண்ணில் லவ் மட்டும்தான் வேணும், பயம் வேணாம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி ஸ்கேர்ட். நீ என்னை பார்த்து பயப்படணும்னு நான் ஆசைப்படல, பயப்படணும். ஆனால் எப்போ தெரியுமா, பெட்டில் பார்த்து தான் நீ என்னை பயப்படணும். வேறு எந்த டைமும் நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது. பயப்படலாண்டி, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஓகேவா? அதனால் நான் சொல்கிறத கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும் என் பொண்டாட்டியா, சரியா? நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், ஓகேவா? பாசிட்டிவாக நீயாவே வந்து எனக்கு ஆன்சர் கொடுத்துடணும். இல்லை நான் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அதெல்லாம் பேசவே கூடாது. உன் ஆன்சர்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருந்ததுன்னு வையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரை வந்து இன்னும் குரூப்பாக பிடிச்சிட்டு பேசுகிறாரு. என்னோட இன்னொரு சைடுன்னு சொல்லுவேன் பார்த்தியா, அதை நீ ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஏன்னா பேஷன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ நான் உனக்காக, என் லவ்வுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இதை முடிச்சுக்கலாம். என் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற வேலையை மட்டும் அகைன் பார்த்துக்காத. நீயாவே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லணும், சொல்ல வைப்பேன். அதுக்குன்னு இந்த 3 days நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி இப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. ஏன்னா நீ என் கம்பெனியை ஒரு லாஸில் கொண்டு வந்திருக்க, எவ்வளோ வேலை பண்ணியிருக்க. இந்த கணக்கெல்லாம் நான் எங்கே முடிக்கணுமோ அந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் நீ செஞ்சுருக்க. ஆனால் இப்போதைக்கு இதை ஒரு அவுட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? உனக்கு தெரியுமா, எனக்கு என்னோடய திங்ஸ் மேலே யாராவது கை வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு சின்ன என் ஷூலேஸாக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என் திங்ஸில் யாராவது கை வச்சா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அது என் லவ், என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி. எனக்கு இந்த தோற்று போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் ஃபெயிலியருங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உன்னால் எனக்கு நிறைய டாலர்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சு. உன் கோவத்தினாலேயே நான் அவ்வளோ இழந்துட்டேன். இட்ஸ் ஓகே. அதை என்னால் நான் நினச்சா இப்படிங்கிறதுக்குள்ளே ரிகவர் பண்ண முடியும். உனக்கு தெரியுமா, நான் அவ்வளோ மணி, அவ்வளோ பொசிஷன் எவ்வளவோ வச்சுருக்கேன்டி. உனக்காக ஒரு வீடு கட்டியாச்சு, நம்ம பேபிஸ்க்குன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்குறது எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ கணக்கில் அசட்ஸ் இருக்குது தெரியுமா? உன்னை விடவே பல மடங்கு அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன். என்னால் நீ நினச்சா உன்னை இன்னுமே ஸ்பாயில் பண்ண முடியும். மணி, அவ்வளோ மணி வச்சுருக்கேன்டி. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று இழக்கிற மாதிரியே இருக்குது. அது நீ மட்டும்தான். என்னோட இந்த சர்ச்சிங்கில் நீ மட்டும்தான் மிஸ் ஆகிருக்க, புரியுதா? சரி, இருந்தாலும் என்னோடய பொண்டாட்டிக்கு இவ்வளோ திமிரு இருக்கவே கூடாது. ஏன்னா நீ ஜியோனோட ஒய்ஃபாக போகிற. இவ்வளோ திமிரு இருந்தால் ஜியோனுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எஸ், எனக்கு உன்னோட போல்ட்னஸ், உன்னுடைய தைரியம், இதனால தான் உனக்கு ரொம்பவே பிடிச்சது. உன் மேலே லவ்வே வந்துச்சு இன்ஃபேக்ட். ஆனால் நீ எப்பயுமே ஜியோன் ஜங்குக் உன் புருஷனுக்கு கீழே தான். You know it well, sweetheart. A man's ego. அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. Do you have any idea of mental stress and depression? அதை நான் உனக்கு லைஃபாக காட்டுறேன். இந்த 3 days ஏண்டா என் ஈகோவை டச் பண்ண நீ யோசிக்கிற மாதிரி, நீ ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படாத. உனக்கு அப்யூஸ் ஆகிறது, உன்னை காயப்படுத்துறது எதுவும் நான் செய்ய மாட்டேன். உன்னை எவனாலையும் எந்த விஷயத்தினாலும் தொட்டவே முடியாது, தொட்ட விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. நீ என் கம்பெனியை தொட்டுட்ட, ஏன்னா நான் உன் கம்பெனியை கொண்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் அந்த கம்பெனியவே உன்கிட்டேருந்து ஸ்நாச் பண்ணி உன்னை என்கிட்ட சரண்டர் ஆக வைக்கிறேன். உனக்கு உன்னோட கம்பெனி, உன்னோட இந்த மணி, உன்னோட பொசிஷன், இதெல்லாம் தான் உனக்கு இவ்வளோ அரகன்ஸ் கொடுத்துருக்குல்ல. சரி, ஃபைன். இது எல்லாத்தையுமே நீ உன்னோட பதிலோட வர்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து பறிச்சிட்றேன்.
எல்லாத்தையும் உன்கிட்ட இப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்நாச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும். என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து, ஜியோன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஜியோன், தயவு செஞ்சு என்னை கட்டிக்கோ, என்னை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நீ என் கால்கிட்ட வந்து பேசுவடி. இது நடக்கும், நடத்தி காட்டுறேன். இன்னும் 3 நாள் தான் பேபி, மை பேபி டால், இன்னும் 3 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸ் வந்து க்ரிப் பண்ணிகிட்ருக்க அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ரிப்பாக பிடிக்கிறாரு ஹேண்ட்ஸை வச்சு. நம்ம வைன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க. அந்த பெயின் வந்துடும் இல்லையா, ரொம்ப பிடிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணோன்னே ஏன் சினுங்குற, இதுக்கே சினுங்குனா எப்படி? ஆனால் உண்மையிலே நீ சினுங்கிறது கூட பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குடி, அப்படி தான் இன்னும் நல்லா சினுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ரிப்பாக பிடிக்கிறாரு. நம்ம ஒயனுக்கு வந்து லைட்டாக ரொம்பவே பெயின் வருது அந்த இடத்துல. கொஞ்சம் வலி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு உன்னோட இந்த ஹேண்ட் என்னை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம், பட் உன்னோட இந்த லைஃப்பை விட்டு யாராலையும் எவ்வளோனாலையும் எந்த டேஷ்னாலையும் என்ன உன் லைஃப்பை விட்டு வெளியே தள்ள முடியாது. நீயே நினச்சாலும் இதுக்கப்புறம் உன் லைஃப் மாற போகிறதில்ல. ஏன்னா உன்னோட லைஃப் என் லைஃபோட எப்போயோ கனெக்ட் ஆகிடுச்சு. நான் உன்னை பார்த்த அந்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் ஒய்ஃப், நீ தான் என்னுடைய லவ், நீ மட்டும்தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உன்னை அடையிறதுக்கு நான் எந்த லிமிட்டுக்குனாலும் போவேன். நீ கிடைக்கலன்னு வையேன், உன் நாட்டையே நான் ஒட்டு மொத்தமாக இருந்த இடம் தெரியாமல் தட்டையுமே இல்லாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உனக்காக நான் என்னனாலும் செய்வேன், எந்த லிமிட்டுக்குனாலும் இறங்குவேன். ஸோ இந்த 3 டேஸில் நான் உனக்கு கொடுக்க போகிற ப்ரெஷரில் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வந்தாங்கன்னு வையேன், நான் சொல்கிறேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுறது சாதாரண ஒரு ஆள் இல்லைங்கிறத அவங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. நான் அவங்கக்கிட்ட இப்போவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறேன், நீ என்னை தனியாக தான் என்னை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணுன்னு முன்னாடி வந்தாலோ நினச்சாலோ அவங்க இருந்த இடமே தெரியாமல் நான் அழிச்சிடுவேன். அவங்களையும் சரி, அவங்களுடைய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு துளி ஞாபகம் கூட இருக்க முடியாத அளவுக்கு மொத்தமாக எரேஸ் பண்ணிடுவேன் அவங்க எக்ஸிஸ்டன்ஸையே. அதனால் நீ என்னை தனியாகவே, உன்னோட லவ்வரை தனியாகவே ஃபேஸ் பண்ண, சரியா? உனக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நான் தான் உன்னோட லவ்வரில், உன்னோட பதி பரமேஸ்வரில், அப்படி தானே சொல்லுவீங்க. அதனால் நான் சொல்கிறத அப்படியே கேட்டு நல்ல பொண்டாட்டியாக என் பேச்சை கேட்டு இருக்கணும். நீ கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்துடுவேன். இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த 3 டேஸ் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜியோன் வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஃப்பாக வந்து நம்ம வயனை கிஸ் பண்ணுறாங்க. வயனால் மூச்சு விடவே முடியல. மோஸ்ட்லி அது எப்படி சொல்கிறதுனா கிஸ்ஸை விட ஈட்டிங்னே சொல்லலாம். அவங்களோட லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்ற மாதிரி பிடிச்சி இது பண்ணுறதும் நம்ம வயனுக்கு மூச்சு விட முடியல. அவங்க ஒரு மாதிரி ப்ரீத்லெஸ் ஆனோடனே போட்டு டேப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விடுன்ற மாதிரி. ஜங்குக் விடவே இல்லை. அந்த கிஸ்லேயே தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ, எந்த அளவுக்கு ஒரு வியர்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுலேயே தெரியுது. அவங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல அவங்களால சுத்தமாக. ஜேகே அவர் நினச்சதை சாதிக்காத வரையும் அவங்கள விடவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் விட்டுறாரு. விட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயனோட லிப்ஸ்டிக் எல்லாமே அவரோட லிப்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக கலைஞ்சி இருக்க. நம்ம ஒயின் லிப்ஸ்டிக்கே ஃபுல்லாக கலைஞ்சிருச்சு அவங்க லிப்ஸில் இருந்து. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கிக்கிட்டே நம்ம ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு ஒரு விங்க் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம பையனுக்கு மூச்சு விட முடியாமல் அவங்க அப்படியே திணறிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த டேபிளில் மூச்சு விட்டுட்டே இருக்காங்க. அந்த ப்ரீத்திங்கை வந்து நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிளம்பிட்டார். இதுதான் நடந்திருக்கு டைம் ஸ்கிப் ஆன டைமில், சரிங்களா? ஃப்ளாஷ்பேக்கில் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஒயன் அப்படியே அங்கே ட்ராமடைஸ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. என்னெல்லாம் இனி நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால இப்போ இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.
இதை பற்றி அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படியே ஆணி அடித்த மாதிரி அவங்களோட மைண்ட்லேயும் சரி ஹார்ட்லேயும் சரி பதிஞ்சிருச்சு. அவங்களால இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு வேர்ட்ஸ் எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமாக எடுக்க முடியல. சீரியஸாக தான் இருக்குது. எது பண்ணாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத திங்க் பண்ணி ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகிடுறாங்க. அவர் சொன்ன வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம கிளேரும் அரண்டி அடிச்சுட்டு உள்ளே வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வைன் வந்துட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரீத்தை வந்து நார்மலைஸ் பண்ணோன்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவர் சொன்ன வேர்ட்ஸ் ட்ராமடைஸ் பண்ண அப்படியே ஒரு மாதிரி அந்த சேரில் போய் உட்காந்துருக்காங்க பயங்கரமாக பயத்தில். பயம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து பார்த்திங்கன்னா வயன் வந்து இந்த அளவுக்கு வந்து பயந்தது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அது வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. நம்ம கிளாரும் போயிட்டு உடனே டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வயனும் வந்துட்டு அதை குடிச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோபியா மாதிரியே இருக்கு போல். அது நம்ம கிளாருக்கு தான் தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விஷயம் பயந்துட்டாங்க அப்படின்னா இவங்க அப்படியே மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ நடந்திருக்க போல். ஸோ கொஞ்சம் அவங்க டேப்லெட் தண்ணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே கண்ணை மூடி வந்து பார்த்திங்கன்னா சேரில் சாஞ்சிட்டே இவங்க இருக்காங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவுடைய வேர்ட்ஸும் வந்து அவங்கள ட்ராமடைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. கண்ணை முழிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கிளேர் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸை வச்சு காட்ட அவங்க என்னன்னு புரியல ஃபஸ்ட்டு வயனுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கண்ணாடியில் பார்க்கும் போது அவங்க லிப்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி இந்த கலைஞ்சு போய் இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுது. அந்த கண்ணாடியே தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. உடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ எடுத்து அதை நல்லா துடைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாஷ்ரூம் போயிட்டு ஹேண்ட்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணி பார்க்குறாங்க. அந்த லிப்ஸோட பர்னிங் சென்சேஷன் அப்படியே இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. கண்ணாடி பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான அந்த ஃபீலில் வந்துட்டு ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கிளாருக்கு கேட்குது. கிளாரு வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்காக. நம்ம வயனும் உள்ளே போய் என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளே வராங்க. உள்ளே வந்து அந்த காஃபி கப்பு வாங்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. கிளார்கிட்ட இருந்து அப்படியே போய் சேரில் உட்காந்துட்டு ஃபைல் எடுத்து அமைதியாக பார்க்குறாங்க. ஸோ ஆமீஸ் இதோட ஜேகேஎஃப்எஃப் இந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகுது சரிங்களா. பார்ட் 8 வந்து வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக போட சொல்லி கேட்குறீங்க. சின்ஸ் ஐம் ஒர்க்கிங்னால எனக்கு டைம் கிடைக்காது. நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு தான். காலைல கரெக்டாக கிளம்பிடுவேன். 6 to 7 o'clock கிளம்பிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வரனால டைம் கிடையாது. இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நான் போட்டிருப்பேன். என்னை நம்பலாம் நீங்கள் ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு கமெண்ட் கேம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். கமெண்ட் கேமில் தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கம்பல்சரி அதை பற்றி பேசி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.